ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு நம்ம சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம எண்ணெய் எதுவும் விடலை, நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். அது கூட ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்திக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இந்த மிளகாயும் முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். அப்போ தான் அது கருகாமல் இருக்கும். லேசாக செவந்து வந்தாலே போதும், நம்மளுக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாம். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகிடணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க சிக்கனோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறோம். இது சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா குக் ஆகி இருக்குது, எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்திடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி இது ரெண்டும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம ஈவினிங் டின்னருக்கெல்லாம் நம்ம டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சப்பாத்தி பரோட்டாலாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த ரெசிபி செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு நல்ல காம்பினேஷனும் கூட. இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு வரமிளகாய் அரைச்சி எடுத்துருக்குறோம். ஆனாலும் அது பத்தாது. அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா தூள் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடணும். பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா வெங்காயத்து கூட பிளெண்ட் ஆகிடணும். அதனால் நம்ம லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஏன்னா வெறும் தூள் மட்டும் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக அந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது அந்த மசாலா தூளோட வாசனையும் இல்லாமல், அதாவது பச்சை வாசனையெல்லாம் போயிடும். நல்லா அந்த வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆகிரும். இப்போது இந்த வெங்காயம் மசாலா தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்திடலாம். சிக்கன் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா அந்த வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. அதோட கலர் வந்து சிக்கனோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ டு மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிக்கனோட கலர் வந்து ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. இந்த அளவுக்கு மாறணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் வந்து பிடிச்சிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு சிக்கனோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம எதுவுமே சேர்த்தாமல் நல்லா அந்த வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம தக்காளி, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் நம்ம வந்து அடிஷ்னலாக சேர்த்த வேண்டாம். நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லையா, தண்ணி விடாமல் அரைச்சிருக்கிறோம். அதை மட்டும் அந்த பேஸ்ட்டு திக்கான பேஸ்ட் மட்டும் இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருந்த அந்த தக்காளி அந்த பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா இந்த சிக்கன் கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம். இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாம் அந்த கரம் மசாலா வந்து நல்லா அது ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு 10 to 15 minutes வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சிக்கன் வந்து குக் ஆகும். அதோடு சேர்த்து அந்த மசாலாவும் நல்லா வந்து இந்த சிக்கனில் இறங்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 10 to 15 minutes கழிச்சு இப்படி தான் இருக்குது. நல்லா சிக்கன் வந்துட்டு குக் ஆகியிருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்துட்டு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் டின்னருக்கெல்லாம் வந்துட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.